ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காட்டுற இந்த கீரையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே. இதுக்கு பேர் தான் வந்து குப்பைமேனி செடின்னு சொல்லுவாங்க. குப்பைமேனி இலை. நம்ம வந்து இது அரிதாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியறதுனால இதனுடைய பயன்கள் வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ எப்போவுமே ஈஸியாக கிடைக்கிற பொருளுடைய மதிப்பு வந்து தெரியாது இல்லையா? அந்த மாதிரி குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மேனியை வந்து சரி பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த குப்பைமேனி வந்து செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம வந்து இன்டேக்காக உள்ளே எடுக்கும்போதும் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் வந்து சாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மேல் பூச்சாக நம்ம போடும்போதும் சரி, இந்த குப்பைமேனியை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அரிப்பு, தழும்பு, வெட்டுக்காயம், அப்புறம் ஏதாவது புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குப்பைமேனி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பவுடர்ஸு இல்லைனா வந்து நம்ம அந்த சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குப்பைமேனி, இவ்வளோ பயன்கள் இருக்கக்கூடிய இந்த குப்பைமேனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து பண்ணலாம். நம்மளுடைய நலங்கு மாவில் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த குப்பைமேனியை வந்து சேர்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய நலங்கு மாவில் என்னெல்லாம் சேர்க்குறோமோ அதை பற்றி நம்ம அதனுடைய யூசஸ் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நலங்கு மாவில் இந்த குப்பைமேனி சேர்த்ததுனால அதனுடைய பெனிஃபிட்டும் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம சோப் வந்து செய்கிறோம் அப்படின்னா, இந்த குப்பைமேனி வச்சு எப்படி வந்து சோப் செய்யலாம். இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குப்பைமேனி பவுடராகவும் சில பேர் போடுவாங்க, குப்பைமேனி அரைச்சி ஜூஸாகவும் போடுவாங்க. சில பேர் வந்து குப்பைமேனியை வந்து இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில்லையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோப் செய்வாங்க. இப்போ அந்த இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் அப்படின்றது வந்து சில பேர் ஹீட் பண்ணி செய்வாங்க. ஸோ அதை விட அதிக பலன் வந்து நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா, அந்த குப்பைமேனியை வந்து சூரியப்புடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மெத்தடாலஜி. அந்த சூரியப்புடம் மெத்தடாலஜியில் வந்து நம்ம அந்த குப்பைமேனியை வந்து அதில் ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் பண்ணும்போது ஆயிலில் அதனுடைய ஃபுல் பலனும் வந்து நமக்கு கிடைக்கும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பல்காக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியாது. அதனால் கொஞ்சமாக எப்படி நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு 100 கிராம் வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி குப்பைமேனியை நல்லா கழுகி அலசி எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் உலர வச்சுட்டு அந்த குப்பைமேனியை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4:1 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறுவை கட் பண்ணி அந்த கோகோனட் ஆயிலில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக முங்கியிருக்கணும் எண்ணெய். பாருங்கள், மேலே ஃபுல்லாக அமுக்கி விட்டோம்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக எண்ணெய் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெயும் நீங்கள் என்ன பொருள் போய் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறீங்களோ அதையும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சூரிய வெளிச்சத்தில் வந்து வைக்க போகிறோம். இதை எப்படின்னா டைரெக்டாக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரொம்ப மெலிசாக இருக்க ஒரு கிளாத் எடுத்து அது மேலே இப்படி கவர் பண்ணிவிடுங்க. காடா துணின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொண்டு போயிட்டு சூரிய வெளிச்சத்தில் வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4-5 டேஸ் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மண்டலம், அரை மண்டலம், 1/4 மண்டலத்துக்கு வைக்கலாம். ஸோ நம்மளுடைய நலங்கு மாவுக்கு நான் சில மூலிகைகள்லாம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காய வைக்கிறேன். அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இனிமேல் வந்து கொஞ்சம் நட்ஸு, அப்புறம் வந்து நம்ம பருப்பு அதெல்லாம் வந்து கொண்டு வந்து காய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பலன் இருக்கக்கூடிய இந்த குப்பைமேனியை வந்து சோப்பாக எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றீங்களோ முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கே நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கே இதை வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு 1 மந்த். ஏன்னா ஒரு நேச்சுரல் சோப் வந்து ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம அதை வந்து செஞ்சு யூஸ் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. ஸோ முன்னாடி வேணுன்றவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சு சோப்போட ப்ரைஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.